வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் வச்சு தான் அளவுகள் எடுக்க போகிறோம். பார்க்கலாம். ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு கவனிங்க. ஷோல்ட்ரு பிடிச்சிட்டு ரெண்டாக மடிக்கணும். இங்கே பாருங்கள், ஹாம்கோல் சுற்றளவுலேருந்து சைடு தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக அந்த நேர்கோட்டில் நல்லா மடிச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக மடித்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஊக்பட்டிலாம் வெளியில் தெரியுது இல்லையா, அது கொஞ்சம் உள்ளே எடுத்து விட்டு இந்த பொசிஷனில் மடித்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம எடுக்கிற அளவு கீழே இடுப்பு மடித்து தைக்கிறது ஒரு 2 இன்ச்சு அளவு, சரிங்களா? 2 இன்ச்சு அளவு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அளவு ப்ளஸில் முதல்ல நம்ம எடுக்கிற அளவு பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் 13.5 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம். ஃபஸ்ட்டு எடுக்கிற அளவு ப்ளவுஸோட உயரத்தை எடுத்துக்கணும், சரிங்களா? 13.5 இன்ச்சு அப்படியே கரெக்டாக அந்த டேப் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், நல்லா கவனிச்சிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா மேலே ஷோல்டருக்கு லைன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ப்ளவுஸோட இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு பகுதியோட உயரத்தை நம்ம அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5.25 இன்ச்சு வருது. அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். உயரத்தை அளவு எடுக்கிறப்ப நம்ம கழுத்தோட உயரம் கிடைக்கும், சரியா? இடுப்போட உயரம் எடுக்கிறப்ப கழுத்தோட உயரம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், ஓகேங்களா? அவங்களுக்கு பாருங்கள், கவனிச்சிட்டு வாங்க. இடுப்போட உயரம் அப்படி எடுத்தாச்சு. எவ்வளோ? 5.25 இன்ச்சு, சரிங்களா? அடுத்தது கழுத்தோட அகலம் கொடுக்குறேன். அகலம் 2 இன்ச்சு கொடுக்குறேன். 2 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கழுத்தோட உயரம் கிடச்சிச்சு. அதை அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த கழுத்து கரெக்டாக இருக்கா ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள், சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் திரும்ப திரும்ப பழகினா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் அளவுகள், சரிங்களா? பாருங்கள், இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளவுஸோட பின்கழுத்து உயரம் 8.25 இன்ச்சு எனக்கு வருது. இப்போ அடுத்தது ஷோல்ட்ரு எடுக்கிற அளவில் 3/4 இன்ச்சு சேர்க்கணும், சரிங்களா? 3/4 இன்ச்சு சேர்த்தா 3, எனக்கு 2.25 இன்ச்சு அடுத்தது. இப்போ 3/4 இன்ச்சு சேர்த்தா 3 ஷோல்ட்ரு அளவு வச்சுட்டேன். அடுத்தது ஹாம்கோல் உயரம் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? 5 இன்ச்சு. இங்கேருந்து நம்ம பின்பக்கம் சுற்றளவு எடுக்கணும். தனியாக தான் நம்ம பேக் பீஸு தனியாக வெட்டுறோம் இல்லையா, பின் அளவுகள் தனியாக தான் நம்ம எடுக்கணும், பின்பக்க அளவுகள், சரிங்களா? அங்கே பாருங்கள், அங்கே ஹாம்கோல் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, சைடு ஜாயிண்ட்டு, அங்கேருந்து 9.5 இன்ச்சு பாருங்கள், இந்த 9.5 இன்ச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேக் சைடு நெக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைடு அங்கே வைக்கிறேன் பாருங்கள். அடுத்தது 1 இன்ச்சு இந்த வளைவுக்கு 1.5 இன்ச்சு வளைவு கோடு, சரிங்களா? 1.5 இன்ச்சு மூலையிலேருந்து 1.5 இன்ச்சு, சரிங்களா? இந்த வளைவு கோடு வரைஞ்சிக்கணும். அடுத்தது ஹாம்கோல் சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டில் ப்ளவுஸில் பார்த்துட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். 8 இன்ச்சு வருது. இங்கே நான் வரைஞ்சி எடுத்ததில் அப்படியே மார்க் பண்ணதில் 8 இன்ச்சு வருது. அதே அளவு ப்ளவுஸில் இருந்தால் ஓகே, இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணி வைக்கணும், சரிங்களா? அதே அளவு ப்ளவுஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், 8 இன்ச்சு. இந்த ஹாம்கோல் சுற்றளவு இருக்கு இல்லையா, துணி நல்லா இழுத்து வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சு வருது சுற்றளவு. அங்கேயும் இங்கேயும் சரியாக தான் இருக்குது, சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அளவுகள் மாறாமல் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டில் சேனல் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக லைன் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 இன்ச்சு மடி தைக்கிறது விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு வெட்டு போட்டுக்கணும். கரெக்டாக சரியாக மடித்து சென்டராக வெட்டு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சைடு இது சைடு தையல் அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த இடமும் கரெக்டாக மார்க் பண்ண மாதிரி வெட்டு போட்டுக்கிறோம்.
அடுத்தது நான் வெட்டின அளவு சரியாக இருக்கான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஆம்கோல் ஜாயிண்ட்டு, அந்த சைடு ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இந்த பீஸில் சரியாக வருதா பார்க்குறேன். இங்கே ஆம்கோல் ஜாயிண்ட்டு இந்த கை வச்சுக்கிறோம், நம்ம அந்த வெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட கை வச்சுட்டு பிடிச்சிட்டு அந்த சைடு பிடிச்சி நல்லா இழுத்து பாருங்கள். லூஸு இழுத்து பார்த்தா லூஸ் எதுவும் வராமல் கரெக்டாக இருக்குன்னா ஓகே. லூஸ் இருக்குது, ப்ளவுஸோட லூஸ் வருது, நம்ம வெட்டினது லூஸ் வருது, இல்லை டைட் வருது, எட்டலை அப்படின்னா அது அளவுகள் சரியில்லை. இப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த ப்ளவுஸு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அளவுகளை செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தபடியாக நம்ம முன்பக்க அளவுகளை பார்க்குறோம். நல்லா கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு அளவுகளும் எப்படி எடுக்கிறாங்கன்றது. நம்ம பின்பக்கம் எப்படி ஜாக்கெட் போட்டோமோ அதே மாதிரி முன்பக்கம் மடித்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மேலே எப்படி ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்தோமோ இப்போவும் ஃப்ரண்ட்டு சைடும் ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்கிறோம் பாருங்கள். ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக தையலுக்கு சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம். 12.5 இன்ச்சு. சரிங்களா? மெயின் டாட் 12 வரைக்கும் இருக்குது, நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சு எடுக்கிறோம். பாருங்கள், மேலே 12 இன்ச்சு ஹைட் வச்சுட்டு மேலே கரெக்டாக ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஷோல்ட்ரு பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருக்கேன். சரிங்களா? முன்கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு. பேக் சைடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? அடுத்தது முன்கழுத்தோட அகலம் எப்படி ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே அளவு ஷேப்பில் வச்சுக்கிட்டேன். கழுத்து எப்படி இருக்கோ அப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஊக்கிலேருந்து இந்த பட்டி வரைக்கும் பாருங்கள், இந்த பட்டி கழிச்சிட்டு பட்டி வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா அந்த டாட்டு இந்த தையலுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே விடுறேங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பாருங்கள், பட்டியோட அளவோடு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மெயின் டாட்லேருந்து ஊக்பட்டி வரைக்கும் பாருங்கள், நம்ம ஊக்பட்டி சைடு தான் எடுக்கிறேன். ஊக்பட்டி வரைக்கும் 3 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறப்ப 3 இன்ச்சு வருது. மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 3 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அளவுகள் மாறும். அளவு ப்ளவுஸுகள் சரியாக இருக்கா கேட்டு வாங்குங்க. அடுத்தது மெயின் டாட்டோட ஹைட் வச்சுக்கிறோம் நம்ம. பாருங்கள், மெயின் டாட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம மேலேருந்து ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம குறிச்சிருக்கிற அளவு சரியாக தான் இருக்குது. இந்த டாட்டு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை கரெக்டாக வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், 12 இன்ச்சு நம்ம எடுத்தோம் இல்லையா, அது கரெக்டாக தான் இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அளவுகளை ஒரு டைமு. சரிங்களா? பாருங்கள், நம்ம பட்டியோட அளவுகள் எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதோட முடிச்சுட்டு அடுத்து நம்ம முன்பக்கம் மார்பு சுற்றளவு எடுக்கிறோம். ஊக்பட்டியிலேருந்து ஊக்பட்டி சைடு தான் எடுக்கணும். சரிங்களா? ஊக்பட்டியிலேருந்து சைடுங்க பாருங்கள், சைடு ப்ளஸ் குறி தெரியுதுங்களா, சைடு வரைக்கும் 9 இன்ச்சு கரெக்டாக 9 இன்ச்சு வருது. நான் 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். 1/4 இன்ச்சு சேர்க்கணும். முன்பக்க அளவுக்கு 1/4 இன்ச்சு சேர்க்கணும். பின்பக்க அளவுகள் எதுவும் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வெட்டுறோம் இல்லையா, அந்த வெட்டுற புள்ளி தான் நம்ம அளவுகள் 9.25 இன்ச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு கீழேருந்து 1 இன்ச்சு வளைவு கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிட்டோம் இல்லையா, பேக் சைடுக்கு 8 இன்ச்சு வந்ததுங்களா. இங்கே நம்ம சைடில் ஆம்கோல் டாட் பிடிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ 1/4 இன்ச்சு சேர்க்குறப்ப 8.25 இன்ச்சு. ஹார்ம் சுற்றளவு எவ்வளோன்னா 8.25 இன்ச்சு வரணும். நம்மளுக்கு 8 தான் வருது பாருங்கள், அதே அளவில் வருது. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஆம்கோல் உயரத்தில் 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டிக்கிறேன். ஓகே, இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே அளவு கொடுக்குறப்ப மறுபடியும் 1 இன்ச்சு கொடுத்துட்டு வளைவு கொடுக்குறப்ப கீழே இறங்கியிருக்கு இல்லையா, இப்போ நம்மளுக்கு 8.25 இன்ச்சு சரியாக வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 8.25 இன்ச்சு சரியாக வந்திருக்கு. ஹார்ம் சுற்றளவு 1/4 இன்ச்சு தேவைப்பட்டதால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 இன்ச்சு இருந்ததால் 5.25 இன்ச்சையும் கீழே இறக்கி வச்சுட்டோம். இப்போ வரைகிறப்ப சரியாக வந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் கோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த பட்டிக்கு ஷேப் கொடுக்குறது பாருங்கள்.
மெயின் டாட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அங்கேருந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு புள்ளி வச்சுக்கணும். சைடு அடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நேராக 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் புள்ளி வச்சுட்டு இங்கே பாருங்கள், மெயின் டாட்லேருந்து அப்படியே வளைவு கோடு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், ப்ளவுஸு மெயின் டாட்டு மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறணும். இந்த ஷேப் அப்போ தான் நம்மளுக்கு சரியாக உட்காரும். சரிங்களா? அப்படியே அளவுகளை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் இன்னும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் வீடியோ ஜாஸ்தி ஆகிட்டுருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணால் தான் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பட்டி வெட்டுறப்ப இப்படி சைடில் அப்படியே எடுத்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே ஷேப் ரொம்ப ஏறி இருக்குது, கொஞ்சம் டவுன் பண்ணி இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பட்டி வெட்டுற மெஷின் மட்டும் இன்னும் டீஃபான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா?